ஹாய், திஸ் இஸ் டாஸ்லின் குயின்ஸ் தமிழ். எங்கள் சேனலுக்கு உங்கள் எல்லாரையுமே வெல்கம் பண்ணுறேன். எங்கள் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா? இது வந்து கிழங்கா மீன் குழம்பு 400 கிராம் எடுத்து வச்சுருக்கோம். எங்களுக்கு 400 கிராம்ங்கிறதுனால ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை எடுத்து ஊற வச்சாச்சு. வடைச்சட்டியில் எண்ணெயை ஊற்றி கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டு 4-5 சின்ன வெங்காயம், 400 கிராம் கொஞ்சமாக இருக்கிறதுனால அதோட 4-5 பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கிறணும். அதோட 4-5 மிளகு, கொஞ்சோண்டு சீரகம் போட்டு அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறணும். இதை நம்ம வந்து மிக்சியில் அரைக்க போகிறோம். அதனால தான் இதை ஃபஸ்ட்டு நம்ம தனியாக வதக்கி எடுத்துக்கிறோம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிடணும். நீங்கள் இதே மாதிரி செய்வீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை எடுத்து மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு திருப்பி அதே இதில் நல்லெண்ணெய், நான் ஊற்றுனது நல்லெண்ணெய் தான், இப்போயும் நல்லெண்ணெய் தான். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் நல்லா சூடானோடனே வெந்தயத்தை போட்டு கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா கூடவும் குறைச்சிக்கலாம். சின்ன வெங்காயத்தை நறுக்கி நல்லா சேர்த்துக்கணும். சின்ன வெங்காயத்தையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கிறணும். நான் இதுக்கு 2 பழம், சின்ன பழமாக தக்காளி எடுத்திருக்கேன். நம்ம ஏற்கனவே வதக்குனதோடு சேர்த்து அந்த தக்காளி பழத்தையும் ஒன்றா மிக்ஸியில் அடிச்சிடலாம். ஒன்றா நம்ம மிக்சியில் அடிச்சிருக்கதும் அந்த வெங்காயம் வதக்குனதோடு அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இன்னும் கொஞ்சம் அந்த ஒட்டிக்கிட்டு இருக்கிறதையும் தண்ணியை ஊற்றி, மிக்சி ஜாரை தண்ணியை ஊற்றி ஒரு அலசி அதில் ஊற்றிட்டு நல்லா வதக்கி விட வேண்டியதான். நல்லா ஊற வச்ச புளியை கரைச்சிட்டு அந்த தண்ணியை ஊற்றினோம்னா உங்களுக்கு எவ்வளோக்கு தேவையோ அவ்வளோக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை ஊற்றிக்கலாம். நான் அதில் 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுட்ரு போட்டேன். அப்புறம் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாத்தூள் 4 ஸ்பூன் போட்டேன். ஏன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் நல்லா ரெட் கலர் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி காஷ்மீரி சில்லி பவுடர் 2 ஸ்பூன் போட்டேன். நல்லா குழம்பு நல்லா கொதிச்சுட்டு வரட்டும். கொதிச்சு ஒரு மாதிரி திக்காக வரும், நம்ம எல்லாமே அரைச்சி போட்டிருக்கிறதுனால. நீங்கள் எப்படி இந்த மீன் குழம்பு செய்வீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லா குழம்பு கொதிச்சு வரும், அப்படியே திக்காகும். தண்ணி இல்லாமல் அதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா தண்ணி இல்லாமல் நல்லா திக்காகும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு மேலே வருது. இன்னமும் கொதிக்கட்டும். கொதிச்சுக்கிட்டு இருக்கும் போது மீன் ஒவ்வொரு பீஸாக தள்ளி உடையாமல் தள்ளி போட்டுடலாம். மீன் போட்ட உடனே சீக்கிரமாகவே வெந்துடும். தள்ளி நம்ம போட்டுட்டு போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் கழித்து அதை அப்படியே கிளறி விடுங்க. மீன் போட்டதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அதை ஒரு கிண்டி விட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் ஈவனாக போகும். எண்ணெய் இப்போவே பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. மீன் கொதிச்ச உடனே மீன் நல்லா வெந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், மீன் வெந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டோம்னா மீன் குழம்பு ரெடி. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.
ஃபார் வாட்சிங்.